ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்திசை. இன்றைக்கி வாங்க ராகி சிமிலி கிராமத்து எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம அடை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக அடை செஞ்சு எடுத்துக்கலாம். புட்டு மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு அது செய்கிறது அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பக்கம் லேசாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா அடையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது வெல்லம் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கணும். இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். அதுலேயே நம்ம வேர்க்கடலையும் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வேர்க்கடலையை பொடிச்சிட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சிருக்கேன். அப்போ தான் வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதையும் ராகியோடையே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது வெல்லத்தையும் லேசாக பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வெல்லம் பொடிச்சிட்டேன். இப்போது எல்லாமே சேர்த்து நம்ம பிசைய வேண்டியது தான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெல்லம் ஆயிடுச்சுன்னா நம்மளால் உண்டை பிடிக்க வராது. எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் போதும், அதனால் நான் வெல்லம் கொஞ்சம் மீத்திட்டேன். இந்த மாதிரி உருண்டை எல்லாமே பிடிச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட விருந்திசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.